அவங்க எல்லாருக்குமே தெரியும் பாஜகவும் அதிமுகவும் வந்து கூட்டணியில தான் இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கூட்டணியிலேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் இன்னுமே அவங்க கள்ள கூட்டணியில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக வந்து பல அலிகேஷனை வச்சுட்டு இருந்துச்சு. தமிழகத்தில் வந்துட்டு பாஜகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு மிக்க ஒரு பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதி தான். ஸோ அந்த பகுதியில் கண்டிப்பான முறையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது ஒரு கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெப்பம் அதிகமாயிருச்சு, எங்கே பார்த்தாலும் தூசாக இருக்குது, அது மாஸ்க் போட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்குது, இங்கே வந்து வெப்பநிலையே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் வந்து திமுக தான், திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட அரசியல் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சிவசங்கர் அரெஸ்ட் ஆனது, திமுக மேலே அலிகேஷனு, நாம் தமிழர் மேலே கூட அலிகேஷன் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ சமீப காலமாகவே போய்கிட்டு இருக்கு. இதில் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்து உருவாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் பாஜகவும் அதிமுகவும் வந்து கூட்டணியில் தான் இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கூட்டணியிலேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் இன்னுமே அவங்க கள்ள கூட்டணியில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக வந்து பல அலிகேஷனை வச்சுட்டு இருந்துச்சு. நாம் தமிழர் கூட அந்த அலிகேஷனை வச்சுட்டு தான் இருந்தாங்க. இதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக சில சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தேர்தல் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அதாவது எலெக்ஷன் நடந்து நம்ம ஓட்டுலாம் போட்டது இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே தான் நடந்திருக்குது. இதுக்கு வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது சில விமர்சனங்களை வந்துட்டு எதிர்கட்சி மீதோ ஆளுங்கட்சியின் மீதோ வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர்கள் என்ன மாதிரியான விமர்சனங்களை வச்சாங்க, கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விமர்சனங்களை தானே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் தொகுதியில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள், பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. அவர் தான் எலெக்ஷனில் நின்று பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டுட்டு இருந்தார். கண்டிப்பான முறையில் அவர் அங்கே ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு உறுதியில் இருக்காரு, வேற கட்டாயத்தில் இருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்துட்டு பாஜகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு மிக்க ஒரு பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதி தான். ஸோ அந்த பகுதியில் கண்டிப்பான முறையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது ஒரு கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் வந்துட்டு பாஜகவை சேர்ந்த மோடி அவர்களும், அமித்ஷா அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், அவங்க எல்லாருமே வந்துட்டு தமிழகத்துக்கு வந்துட்டு தொடர்ந்து வருகை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர் ஆகி கண்டிப்பான முறையில் அண்ணாமலை அவர்கள், அதாவது பாஜகவினுடைய மாநில தலைவர், கண்டிப்பான முறையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்துட்டு இவர் வந்து தள்ளப்பட்டிருக்காரு. இது இரண்டாவது கட்டாயம். மூன்றாவது, திமுகவுக்கு எதிராக வந்துட்டு முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட் எல்லாம் வந்துட்டு பாஜக வந்து இந்த எலெக்ஷனில் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ இதனால் நம்ம அங்கே நிப்பாட்டியிருந்தனால தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துடக்கூடாது, கண்டிப்பான முறையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது ஒரு மூணாவது கட்டாயமாக இருக்குது. ஸோ இத்தனை கட்டாயங்களுக்கு மத்தியில் அவர்களுடைய பிரச்சாரமும் வந்துட்டு பயங்கர அனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த பிரச்சாரத்தில் தான் ஒரு சிக்கலும் வந்திருக்கு. அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக விமர்சனம் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெப்பம் அதிகமாயிருச்சு, எங்கே பார்த்தாலும் தூசாக இருக்குது, அது மாஸ்க் போட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்குது, இங்கே வந்து வெப்பநிலையே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் வந்து திமுக தான், திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சார். ஆக்சுவலி திராவிட கட்சிகள்ன்றதை விட திமுக அரசு தான் அப்படின்ற மாதிரி, திராவிட மாடல் அரசு தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சார். இந்த விமர்சனம் அப்பயே பல பேரால் கிண்டல் செய்யப்பட்டுச்சு, கோயம்புத்தூர் மக்களாலேயே கிண்டல் செய்யப்பட்டுச்சு. அப்படியே ஏன் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதியினுடைய வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஆளுங்கட்சி எப்படி பொறுப்பேற்க முடியும், அப்படி அவர்களால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் வெப்பத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே உலக அளவிலேயே பார்த்தீங்கன்னா வெப்பத்தை வந்து கணிக்கிறதுக்கு, வெப்பநிலையை வந்து கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது. அந்த குழு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ உலகத்துடைய வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.45 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, உலக அளவில் உலக வெப்பநிலையே இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிக்கையை கூட அண்ணாமலை அவர்கள் படிக்காமலே அப்படி ஒரு விமர்சனத்தை வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அந்த டைமில் இந்த விமர்சனம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இரண்டாவது வைத்த ஒரு விமர்சனம்னா, எங்கே பார்த்தாலும் தூசியாக இருக்குது, மாஸ்க் போட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்குன்னா, இதை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் அது கோயம்புத்தூர் பகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் காற்று மாசுபட்டிருக்கு அப்படின்றத நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் வராங்க. பல சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வராங்க. இதை நீங்கள் ஒரு விமர்சனமாகவே, அதுக்கு காரணம் வந்து ஸ்டாலின் தான் காரணம், அவர் வந்தனால தான் எதுவும் காற்று மாசு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்வது கேலி கூத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தையுமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் உலக வெப்பமயம் ஆனதுக்கு முக்கிய காரணமே பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் திருப்பி பதிலடி கொடுக்குறாங்க. அது அவங்க என்ன மாதிரியான காரணத்தை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தில் 1.25 கோடி ஏக்கர் வந்து நிலத்தை வந்து காடுகளை வந்துட்டு நீங்கள் தனியாருக்கு கொடுத்துட்டீங்க. அவர்கள் அந்த காடை அழிச்சனால தான் வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்தியாவில். இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வந்து சமூக ஆர்வலர்கள் பதிலடி கொடுக்குற விதமாக சொல்லிட்டு தான் வராங்க. சரி, இதுதான் ஒரு விமர்சனம் தானே, அண்ணாமலை அவர்கள் வைத்த விமர்சனம் தானே, இதில் என்ன இருக்குது சுவாரஸ்யமா அப்படின்னு கேட்குறத விட அடுத்து எடப்பாடி அவர்கள் என்ன விமர்சனத்தை வச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு பேசிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு, தமிழகத்தில் வந்துட்டு வெப்பநிலை இந்த கோடை காலத்தில் வந்து வெப்பநிலை அதிகமாயிருச்சு, இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு காரணம் வந்து திமுக அரசு தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. என்னடா இது, சொல்லி வச்ச மாதிரி பிஜேபியும் வந்துட்டு திமுக அரசை தான் வந்து வெப்பநிலை கூடினதுக்கு காரணமாக சொல்கிறாங்க, ஐயா எடப்பாடி அவர்களும் காரணமாக சொல்கிறாங்க, ஒருவேளை இன்னும் 2 பேருமே அந்த கள்ளக்கூட்டணியில் தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேள்வி கேட்டுகிட்டே வராங்க. பட் உண்மையிலேயே அவர்கள் கள்ளக்கூட்டணியில் தான் இருப்பாங்க அப்படின்றக்கான சாலிடான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. அப்படி அவர்கள் எந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கூட எப்படியும் கிடையாது. ஆனால் திமுக தொடர்ந்து இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே வருது. எடப்பாடி அவர்கள் வந்துட்டு திமுக தான் இந்த வெப்பநிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு கொஞ்சம் இது கேட்கும் போது நமக்கே வந்து ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக நீங்கள் இங்கே மரத்தை வளர்த்து கனிம வள கொள்ளையை தடுத்து மலைகளை பாதுகாத்து மரங்களை பாதுகாத்து நீர் வளத்தை எத்தனையோ ஏரிகள் இன்னும் தூர்வாரப்படாமல் அப்படியே இருக்குது. எத்தனையோ இந்த இடத்துல நீங்கள் அதாவது இயற்கையை நீங்கள் ஒழுங்காக பாதுகாத்தீங்கனாலே குறைஞ்சது நம்மளால் கொஞ்சமாச்சும் வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே எத்தனையோ ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்க. அப்படியே அனுமதி கொடுத்த ஃபேக்ட்ரி கரெக்டாக தான் ப்ராப்பராக தான் ரன் ஆகுதா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்க்குறது இல்லை. நான் எல்லா அதிகாரிகளையும் சொல்லலை, சில அதிகாரிகள் வந்து அதை ப்ராப்பராக பார்க்குறது இல்லை. அவர்கள் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து அப்படி நேராக அப்படியே நிலத்தில் கலக்குது, நீரில் கலக்குது. பல மரங்களை வெட்டி அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்துட்டு கட்டிடங்களை கட்டுறாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இயற்கைக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் இந்த வெயில் காலத்தில் வெயில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லுவேன். திமுக மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். அதாவது அவர்கள் 1000 விமர்சனன்றதோட அவங்க பண்ணுற எல்லாமே வந்துட்டு பெரிய லெவலில் நல்லது எதுவும் பண்ணலை. அவங்க மேலே ஒரு 100ல் 99% அவர்கள் மீது வந்து விமர்சனங்கள் தான் இருக்கும். ஆனால் அதற்குன்னு சொல்லிட்டு வெயில் அடிக்கிறதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு முட்டாள்தனமாக தான் தெரியுது. நாம் வந்து ப்ராப்பராக மரம் வளர்க்கணும், நிலங்களை வந்து கரெக்டாக பாதுகாக்கணும். நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் வந்துட்டு அவங்க பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க இயற்கை பற்றி. அதை நம்ம கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேட்கணும். தேவையில்லாத பல திட்டங்களை தீட்டுறதை விட நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா கொஞ்சமாச்சும் வெப்பநிலையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது பல பேருடைய கருத்து மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்து அதுவாக தான் இருக்குது. ஸோ மரத்தெல்லாம் நீங்கள் இந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணி வளர்த்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சமாச்சும் வெப்பநிலையை குறைக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளேயே, அதாவது எதிர்கட்சி ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சியெல்லாம் நீங்கள் காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இங்கே மக்கள் அப்படியே வெயிலில் அப்படியே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். நீங்கள் திருப்பி இதே விமர்சனத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஸோ பாஜக அதிமுக கள்ளக்கூட்டணியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருந்தாலும் திமுக வந்துட்டு அவங்க கள்ளக்கூட்டணியில் தான் இருக்காங்க. அவங்க விமர்சனம் பண்ணுறது கூட ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இவங்க 2 பேரும் விமர்சனம் பண்ணதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்துட்டு திமுக அப்படின்னு சொன்னா இது வந்து முட்டாள்தனமா இருக்கும். ஆனால் வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆனதுக்கு திமுக காரணம் இல்லாமல் இருந்தாலும் இந்த வெப்பநிலையை கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் மரங்கள் வளர்க்கப்படலையோ, எந்தெந்த இடங்களெல்லாம் மரங்கள் வெட்டப்பட்டுச்சோ அந்த இடங்களெல்லாம் இவங்க வந்து மறுபடியும் சரி பண்ணலாம், காடுகளை பராமரிக்கலாம். ஆனால் இவர்களும் அதை பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதை பண்ணவே இல்லை. அவங்க எந்த அளவுக்கு காடுகளை வெட்டுறாங்களோ அதே அளவுக்கு இவங்களும் வந்துட்டு மலைகளை சுரண்டுறது, ஆற்று மண் எடுக்கிறது, இப்படி சட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து மக்கள் நம்ம தான் வந்துட்டு தெளிவடையணும். அடுத்து இந்த வருஷத்தில் வந்து வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா பல பேரோட உயிரை வந்து காவு வாங்கிருச்சு. ஆனால் அடுத்த வருஷம் இதே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா உலகம் வந்து வேற ஒரு திசை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வைத்த விமர்சனத்தில் கூட அவருடைய கட்சியினுடைய தலைவர் மோடி அவர்களே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, we have changed, climate has not changed அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கிளைமேட் வந்து ஒன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதை ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து பழைய நிலைமை கொண்டு வரதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம்.
ஒன்று இயற்கை அதனுடைய கோர முகத்தை காட்டுச்சுன்னா தான் மக்கள் புத்தி, அவங்களுக்கு புத்தி தெரியும். அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. வெயில் காலத்து இந்த வருஷம் வெயிலே பல பேர் இறந்துட்டாங்க. அடுத்த வருஷம் வெயிலெலாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்றது பல ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது. நாட்கள் கூட 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 கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய இயற்கையை வந்து பாதுகாத்துக்குங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.